தொடர்ந்து இந்த நாளின் முக்கிய செய்திகளை சூப்பர் 60 பகுதியில் பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் அர்லேக்கர் இன்று உரையாற்ற உள்ளார். ஆண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் அல்லது புதிய அரசு பொறுப்பேற்றதும் நடைபெறும் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்குவது மரபு. தாவேகா ஆட்சி அமைந்த நிலையில் சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்க உள்ளது. அரசின் கொள்கைகள், புதிய திட்டங்கள், நிர்வாக நடவடிக்கைகள், எதிர்கால செயல் திட்டங்கள் தொடர்பாக ஆளுநர் தனது உரையில் தெரிவிப்பார். கடந்த திமுக ஆட்சியில் தொடர்ந்து 3 ஆண்டுகளாக முந்தைய ஆளுநர் RN ரவி தனது உரையை வாசிக்காமல் வெளிநடப்பு செய்தார். கடந்த 2024ஆம் ஆண்டு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தமிழ்தாய் வாழ்த்தை தொடர்ந்து உடனடியாக தேசிய கீதம் பாடப்படவில்லை என கூறி ஆளுநர் உரையை வாசிக்காமல் RN ரவி புறப்பட்டுச் சென்றார். பின்னர் அந்த உரையை அப்போதைய பேரவைத் தலைவர் அப்பாவு வாசித்து அவை குறிப்பில் பதிவு செய்தார். இந்நிலையில் முதலமைச்சர் விஜய் பதவியேற்பில் வந்தே மாதரம் முதலில் பாடப்பட்டது. அதைத் தொடர்ந்து அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட வேண்டும் என பரவலாக குரல் எழுந்துள்ளது. இச்சூழ்நிலையில் இன்றைய கூட்டத்தொடர் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. உலகையே உலுக்கிய அமெரிக்கா ஈரான் போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வரும் அமைதி ஒப்பந்தத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கையெழுத்திட்ட காட்சிகளே இவை. கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி ஈரானில் வான்வெளி தாக்குதல் நடத்தி அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுப்படை போரை தொடங்கியது. இதனையடுத்து அமெரிக்க ஆதரவு நாடுகள் மீது ஈரான் பதில் தாக்குதல் நடத்தியதால் வளைகுடா நாடுகளில் கடும் பதற்றம் நிலவியது. இந்த போரால் உலகின் முக்கிய எண்ணெய் கப்பல் வழித்தடமான ஹர்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் விலை உயர்வால் பெரும்பாலான உலக நாடுகள் திண்டாடும் நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் பாகிஸ்தான், கத்தார் முன்னெடுத்த அமைதி பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா, ஈரான் இடையே உடன்பாடு ஏற்பட்டது. சுவிட்சர்லாந்தில் நாளை ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஒரு நாள் முன்னதாக பிரான்ஸ் நாட்டின் வெர்சாய்ஸ் நகரில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் முன்னிலையில் அமைதி ஒப்பந்தத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கையெழுத்திட்டார். And if they don't honor that, we'll probably go back to bombing them until they honor it. இதனிடையே ஈரானில் இருந்தபடியே அந்நாட்டின் அதிபர் மசூத் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். இந்த ஒப்பந்தம் மூலம் ஈரானில் போர் பதற்றம் முழுமையாக நீங்கியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக கட்டணமின்றி கப்பல்கள் கடக்கலாம், ஈரானுக்கு 28 லட்சம் கோடி மதிப்பிலான திட்டங்கள் உள்ளிட்ட 14 அம்சங்களுக்கு ஈரானும் அமெரிக்காவும் ஒப்புக்கொண்டுள்ளன. ராணுவ நடவடிக்கைகளை அனைத்து முனைகளிலிருந்தும் உடனடியாகவும் நிரந்தரமாகவும் முடிவுக்கு கொண்டுவர 2 நாடுகளும் இசைவு தெரிவித்துள்ளன. ஈரானை முற்றுகையிட்டுள்ள அமெரிக்க கடற்படை 30 நாட்களுக்குள் படிப்படியாக விலக்கிக் கொள்ளப்படும் எனவும், ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் எவ்வித கட்டணமுமின்றி பாதுகாப்பாக செல்வதை ஈரான் உறுதி செய்யும் எனவும் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. ஈரான் மறுசீரமைப்புக்காக நேரடியாக பணம் செலுத்தப்படாது எனவும், பொருளாதார வளர்ச்சிக்காக இந்திய மதிப்பில் சுமார் 28 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகள் ஈரானுக்கு வழங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அணு ஆயுதத்தை வாங்கவோ தயாரிக்கவோ மாட்டோம் என ஒப்புக்கொண்டு ஈரான் கையெழுத்திட்டுள்ளது. அணுசக்தி பொருட்களை ஈரானில் வைத்தே 2 நாடுகளும் கையாளும் என ஒப்பந்தத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதை அமெரிக்கா கைப்பற்றுகிறதா என்பதை தெளிவாக குறிப்பிடவில்லை. ஈரானின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிட மாட்டோம் என உறுதியளித்துள்ள அமெரிக்கா, ஈரானுக்கு எதிராக அனைத்து பொருளாதார தடைகளையும் முடிவுக்கு கொண்டுவர ஒப்புக்கொண்டுள்ளது. மேலும் முடக்கப்பட்ட ஈரானின் சொத்துக்களை விடுவிப்பதாகவும் அமெரிக்கா உறுதியளித்துள்ளது. அமெரிக்காவும் ஈரானும் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி 60 நாட்களுக்குள் இறுதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்த ஒப்புக்கொண்டுள்ளன. இந்தியாவை யாராவது தாக்கினால் அங்கு உடனடியாக அமெரிக்கா போய் துணை நிற்கும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பிரான்சில் நடைபெறும் G7 மாநாட்டிற்கிடையே அதிபர் ட்ரம்பும் இந்திய பிரதமர் மோடியும் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். 16 மாதங்களுக்கு பிறகு நடைபெற்ற இந்த சந்திப்பில் வர்த்தகம், கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்டவை பற்றி விவாதிக்கப்பட்டன. பிரதமர் மோடி இருக்கும் வரை மேற்கு ஆசியாவில் அமைதி பிரச்சனையில் இந்தியாவின் பங்கு மகத்தானது என ட்ரம்ப் கூறினார். As long as I'm president, we have a great friend in the White House. I don't know where there might have been a trouble. I don't think so. I can tell you, everyone here, they love India. They have tremendous respect for this man. இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் மேற்கொள்ளப்படும் என ட்ரம்ப் உறுதிப்படுத்தினார். ஹோர்முஸ் நீரிணையில் தடையற்ற கடல்சார் போக்குவரத்து முக்கியம் என கூறிய ட்ரம்ப், மாலுமிகளின் பாதுகாப்பு முக்கியம் என கூறியுள்ளார். அமெரிக்கா ஈரான் அமைதி ஒப்பந்தத்தை செயல்படுத்தும் போது இந்திய மாலுமிகளின் பாதுகாப்பு கருத்தில் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். G7 உச்சி மாநாட்டிற்கு மத்தியில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பை சந்தித்து பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார். அப்போது மேற்காசியாவில் அமைதியை மீட்டெடுப்பதற்கான அதிபர் ட்ரம்பின் முயற்சிகளை பாராட்டிய பிரதமர் மோடி,
ஹார்முஸ் நீரிணை வழியாக உலகளாவிய வர்த்தகம் தடையின்றி நடைபெறுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். அமெரிக்க தாக்குதல்களில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்தது குறித்து கவலை தெரிவித்த பிரதமர் மோடி, ஹார்முஸ் நீரிணை உள்பட உலகம் முழுவதும் பணியாற்றி வரும் இந்திய மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். एक्सेलेंसी, समझौते के लिए शांति के प्रयासों में आपने भरपूर प्रयास किया है. मुझे पूरा विश्वास है कि समझौते में सीफेयर की सुरक्षा भी सुनिश्चित होगी और उसको प्राथमिकता मिलेगी. முன்னதாக G7 உச்சி மாநாட்டில் பேசிய பிரதமர் மோடி, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை கட்டுப்படுத்தாமல் விட்டால் அது குழந்தைகளுக்கு ஆபத்தாக முடியும் என்று எச்சரித்தார். இணைய வழி மோசடி உள்ளிட்டவற்றை தடுக்க வலுவான உலகளாவிய ஒத்துழைப்பு அவசியம் என்றும் பிரதமர் மோடி வலியுறுத்தினார். தஞ்சை மாநகரில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மகர் நோன்பு சாவடி, கரந்தை, வல்லம், செங்கிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. அரியலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பொழிந்தது. அங்கனூர், தளவாய், ஈச்சங்காடு உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான ஜக்கம்பேட்டை, சலாவதி உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. வேலூரில் 1 மணி நேரம் கனமழை கொட்டி தீர்த்தது. பகலில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவான நிலையில் மாலையில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் மக்கள் நிம்மதியடைந்தனர். தமிழ்நாட்டில் பரவலாக வெயில் சுட்டெரித்தாலும் சேலம் சுற்றுவட்டாரத்தில் பரவலாக மழை பெய்தது. கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்த நிலையில் கோரிமேடு, அஸ்தம்பட்டி, அம்மாப்பேட்டை உள்ளிட்ட பல பகுதிகளில் அரை மணி நேரம் பெய்த மழையால் குளிர்ச்சி நிலவியது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பாலாஜா மற்றும் ஆற்காடு சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. காவேரிப்பாக்கம், சோடிங்கர், அரக்கோணம், நெமிலி, கலவை, தக்கோலம் உள்ளிட்ட இடங்களில் இடி மின்னலுடன் மழை பொழிந்தது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே இடி மின்னலுடன் பெய்த மழை மண்ணை குளிர்வித்தது. கோவில்பட்டி, வடநாடு, தொட்டியபட்டி, இரட்டியபட்டி, இடையபட்டி உள்ளிட்ட இடங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை கொட்டி தீர்த்தது. தமிழ்நாடு முழுவதும் மகளிர் கட்டணமில்லா பயணம் திட்டத்தை செயல்படுத்துவது உள்ளிட்டவை தொடர்பாக முதலமைச்சர் விஜய் ஆலோசனை நடத்தினார். தமிழக அரசின் போக்குவரத்து துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் நடைபெற்றது. 21,527 அரசு பேருந்துகள் மூலம் நாள் ஒன்றுக்கு 2 கோடி பயணிகள் பயணம் செய்வது பற்றியும் அதில் 64% பயணிகள் கட்டணமின்றி பயணம் செய்வது பற்றியும் எடுத்துரைக்கப்பட்டது. மாநிலம் முழுவதும் மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தை செயல்படுத்துவது, சுற்றுச்சூழலுக்கு உகந்த மின்சார பேருந்துகளை பெருமளவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது, போக்குவரத்து தொழிலாளர்களின் நலன் மற்றும் அவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தினார். புதிதாக கொள்முதல் செய்யப்படும் பேருந்துகள் குளிர்சாதன மின்சார பேருந்துகளாக இருக்க வேண்டும் என்றும், பயணிகள் பணமில்லா பரிவர்த்தனை மூலம் பயணிக்க ஸ்மார்ட் கார்டு முறையை அமல்படுத்த வேண்டும் என்றும், பேருந்திற்கு தனி வழி ஏற்படுத்தும் விதமாக பஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் என்ற திட்டத்தை அமல்படுத்துவது குறித்தும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். இந்த கூட்டத்தில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன், தலைமைச் செயலாளர் மு. சாய்குமார் மற்றும் போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். தாவேக அரசு கமிஷன் வாங்குவது போன்ற செயல்பாடுகள் இன்றி இயங்குவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பாராட்டியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயை வைகோ சந்தித்து சுமார் 1 மணி நேரம் பேசினார். பிறகு செய்தியாளர்களை சந்தித்தவர் கிரீன் காப்பர் என்ற பெயரில் தூத்துக்குடியில் மீண்டும் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க வேதாந்தா நிறுவனம் முயற்சிப்பதாகவும் அதற்கு அனுமதி தரக்கூடாது என்ற கோரிக்கை விடுத்ததாகவும் தெரிவித்தார். விரிவான ஒரு மெமரண்டம் போத் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் நான் முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களிடம் தந்து இந்த பின்னணியை சொல்லியிருக்கிறேன். திமுக கூட்டணியில் மதிமுக தொடருமா என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் அதற்கு பொதுக்குழுவில் முடிவு எட்டப்படும் என்றும் வைகோ கூறினார். யூகங்களுக்கு நான் பதில் சொல்ல இயலாது. அது பற்றி இப்பொழுது எதுவும் சொல்வதற்கு என்னால் எதுவும் இப்பொழுது சொல்ல இயலாது. இதே திமுக கூட்டணி கூட தான் பயணம் பண்ண போறீங்களா? இளம் கட்சியா வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தோட புது பாய்ச்சலோட நீங்க கலந்து இருக்க போறீங்களா? பொதுக்குழு சகல கோணத்திலும் இது பற்றி கருத்துக்கள் பரிமாறப்பட்டு அங்கு என்ன நிலைப்பாடு என்பது அங்குதான் முடிவு தெரியும். மேலும் தன்னுடைய 30 ஆண்டு கால நாடாளுமன்ற உரையை தொகுத்து வெளியிட உள்ள புத்தக விழாவுக்கு வருமாறு முதலமைச்சர் விஜய்க்கு அழைப்பு விடுத்ததாகவும் கூறியுள்ளார்.
தாவேக்கா ஆட்சி பற்றி வரும் செய்திகளை முதலமைச்சர் விஜய் படிக்க வேண்டும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை வானகரத்தில் திமுக முன்னாள் பொருளாளர் ஆற்காடு வீராசாமி இல்ல திருமண விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தாவேக்கா ஆட்சியில் நடக்கும் குறைகளை தெரிந்து கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினார். நாட்டில் நடைபெறக்கூடிய அக்கிரமங்கள் எல்லாம் இன்றைக்கு செய்திகளாக வந்து கொண்டிருக்கிறது. நான் வேண்டுகோள் வைப்பதெல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அவரை பார்த்து நான் கேட்பதெல்லாம் தயவுசெய்து இன்றைக்கு உங்களை பற்றி உங்கள் ஆட்சியை பற்றி வரக்கூடிய செய்திகளை படியுங்கள். படித்து அதில் உண்மையை கண்டுபிடியுங்கள். அதற்குரிய நடவடிக்கை எடுங்கள். தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டில் சோஃபா மாடல் ஆட்சி நடப்பதாக விமர்சித்தார். இந்த சோஃபா மாடல் அரசு அமைஞ்ச பிறகு இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சிக்கு நாம ஓட்டு போட்டுட்டோமே அப்படின்னு மக்கள் வருத்தப்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த சோஃபா மாடல் ஆட்சியை மக்கள் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நாள் வெகு தொலைவில் இல்லை. பின்னர் பேசிய முன்னாள் முதலமைச்சர் OPS தொலைந்து போற தனது சிரிப்பை மீட்டெடுத்தவர் மு க ஸ்டாலின் என புகழாரம் சூட்டினார். என்றைக்கு தலைவருடைய தலைமையை ஏற்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் இணைந்தவனும் தொலைந்து போன என்னுடைய சிரிப்பை மீட்டு தந்தவர் நம்முடைய கழகத்துடைய தலைவர். இவ்விழாவில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி, TR பாலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேரின் ராஜினாமாவை ஏற்றதற்கு எதிரான வழக்கில் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. அதிமுகவிலிருந்து தாவேக்கா சென்ற 4 சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்ற உத்தரவை ரத்து செய்ய கோரி அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது 4 பேரும் கட்சியிலிருந்து விலகாமல் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருப்பதாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தரப்பில் வாதிடப்பட்டது. பதவியை ராஜினாமா செய்த அடுத்த சில நிமிடங்களில் தலைமை செயலகத்திலேயே அவர்கள் தாவேக்காவில் இணைந்ததாகவும் முறையாக விசாரிக்காமலேயே சபாநாயகர் ராஜினாமாவை ஏற்றதாகவும் இதில் குதிரை பேரம் நடந்திருப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. தொடர்ந்து அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் விசாரணைக்கு பிறகே ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றதாக குறிப்பிட்டார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்று கூறி சட்டமன்ற செயலாளர், ராஜினாமா செய்த சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை ஜூன் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். இதனிடையே முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் தனது MLA பதவியை ராஜினாமா செய்த நிலையில் விராலிமலை தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சட்டப்பேரவையில் காலியாக உள்ள தொகுதிகளின் எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ளது. திருச்சி கிழக்கு, மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம், அம்பாசமுத்திரம், விராலிமலை ஆகிய 6 தொகுதிகளிலும் விரைவில் இடைத்தேர்தல் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பதவியை ராஜினாமா செய்தது தொடர்பாக 4 MLAக்கள் அளித்த விளக்கங்களை ஆய்வு செய்து முடிவு அறிவிக்கப்படும் என்று சபாநாயகர் JCD பிரபாகர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 47 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்ற நிலையில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக SP வேலுமணி தலைமையில் 25 MLAக்கள் ஒன்று திரண்டனர். இதில் SP வேலுமணி அணியிலிருந்த மதுராந்தகம் MLA மரகதம் குமரவேல், பெருந்துறை MLA ஜெயக்குமார், தாராபுரம் MLA சத்யபாமா, அம்பாசமுத்திரம் MLA இசக்கி சுப்பையா ஆகியோர் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்தனர். தாவேக்காவில் இணைந்த 4 பேர் மீதும் தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி EPS தரப்பில் சபாநாயகர் JCD பிரபாகரிடம் அதிமுக சார்பில் மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவின் கீழ் ராஜினாமா செய்த 4 MLAக்களும் விளக்கம் அளிக்க சபாநாயகர் JCD பிரபாகர் உத்தரவிட்டார். அதன்படி அந்த 4 பேரும் சபாநாயகரை சந்தித்து விளக்கம் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் JCD பிரபாகர் 4 பேர் விளக்கம் குறித்து ஆய்வு செய்து முடிவு அறிவிக்கப்படும் என்றார். 4 பேர்களுக்கும் விதியின் கீழ் 7 நாட்களுக்குள் விளக்கம் அளிக்குமாறு கோரப்பட்டது. தற்போது அந்த 4 பேரும் தங்களின் விளக்கத்தினை உரிய காலத்திற்குள் அளித்துள்ளனர். மனு மீது முறையான ஆய்வுக்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி நான் அறிவிப்பேன். மனுவை படிக்க அவகாசம் தேவை என்பதால் உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். நடிகர் ரஜினிகாந்த் எந்த கட்சியிலும் இல்லை என்றும் யாருக்கும் ஆதரவு தர மாட்டார் என்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கடந்த செவ்வாய்க்கிழமை சென்னை போயஸ் கார்டனில் நடிகர் ரஜினிகாந்தை சந்தித்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மோடியின் ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் குறித்து சிறப்பு நூல்களை வழங்கினார். இந்நிலையில் திருநெல்வேலியில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர் நடிகர் ரஜினிகாந்துடனான சந்திப்பு குறித்த காரணத்தை விளக்கினார். ரஜினிகாந்த் அவர்கள் எந்த கட்சியும் சாராதவர். அவருக்கென்று ஒரு தனி கொள்கை, அவருக்கு ஒரு பாதை, அவருக்கு ஒரு பயணம். அவர் நிச்சயமாக ஒரு பெரிய ஆன்மீகவாதி. அவர் எந்த கட்சியும் சாராதவர். அது தெரிந்துதான் அவரை சந்திக்க சென்றிருந்தேன். இந்த பிரதமருடைய திட்டங்கள், அவர் செய்த நன்மைகளை புத்தக வடிவில் கொண்டு கொடுத்து
எல்லோரிடம் தமிழகத்தில் உள்ள முக்கியஸ்தரிடம் கொடுப்பதற்காக நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். அதனுடைய அடிப்படையில் அவரை சந்தித்து அந்த புத்தகங்களை கொடுத்தோம். அவர் வாங்கிக்கொண்டு இவ்வளவு நன்மைகள் இருக்கிறதா அப்படின்ட்டு படித்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆதரவு அவர் தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நினைக்கிறீங்க? இல்லை, அது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. தமிழ்நாட்டின் கடன் சுமை குறித்து அனைவருக்கும் தெரியும் என்று கூறிய நயினார் நாகேந்திரன் தேவைக்கு தகுந்தாற் போன்று முந்தைய அரசுகளை குற்றம் சொல்வது சரியல்ல என்றார். மேலும் தமிழ்நாட்டில் நடக்கும் பாலியல் குற்றங்கள் குறித்து முதலமைச்சர் விஜய்க்கு தெரியாது என்று நினைப்பதாக நயினார் நாகேந்திரன் விமர்சித்தார். அளவில் பெரிய தனித்துவமான சுவை கொண்ட நூர்ஜஹான் மாம்பழங்கள் 3000 ரூபாய் வரை விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மத்திய பிரதேசத்தில் அலிராஜ்பூர் மாவட்டத்தில் குஜராத் எல்லைக்கு அருகில் அமைந்துள்ளது கத்திவாடா பகுதி. இங்கு ஆப்கானிய வம்சாவளியைச் சேர்ந்த பிரபல நூர்ஜஹான் மாம்பழங்கள் பயிரிடப்பட்டுள்ளன. ஆண்டுதோறும் கவனம் ஈர்க்கும் இந்த நூர்ஜஹான் மாம்பழங்கள் இந்த ஆண்டும் நல்ல விளைச்சலை தந்துள்ளது. இதுகுறித்து விவசாயி சிவராஜ் சிங் ஜாதவ் கூறுகையில், அளவில் பெரிதாக இருப்பதால் ஒரு மாம்பழம் 5 கிலோ வரை எடை கொண்டிருக்கும் என்றார். வழக்கம் போல இந்த ஆண்டும் நல்ல விலை கிடைப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்த அவர் 1500 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய் வரை விற்பனை செய்வதாக கூறினார்.